நான் இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப சீக்கிரம் எல்லாம் ஜாமீன் எடுக்க வர சொல்றியா அப்படின்னு. மதுரைக்கு தக்க 2 ஆடிட்டர் தான் உண்டு. வைரவநாதன் வந்து எங்க ஊர்ல இருந்து அவர் ஜெயசரத்தன் சொல்லுங்க. அவருடைய ஹிஸ்டரியை வந்து நான் பிரீஃபாட்டு என்னுடைய புத்தகத்தில் கல்யாண வரலாறு புத்தகம் எழுதியிருக்கிறேன். விரைவில் நான் பப்ளிஷ் பண்ண போறேன். இந்த ஹைஸ்கூல்ல படிக்கும் போது தமிழையா ஒருத்தர் இருந்தார், புலவர் சத்யசீலன். அப்போ அவர் வந்து என்ன ஒரு நாள் நைட் ஸ்டடி எப்படி டிஸ்கிரைப் பண்ணாருன்னா, ஸ்டடி அவர் வந்து அப் டு 9 o'clock. நைட்டு 9க்கு பிறகு உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 16 வயசுல கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு கவிதை எழுத ஆரம்பி கொண்டாடி சொல்லி கொடுக்குனாங்க. பிடிக்கி படிச்சு பார்த்தாரு. பாரப்பா, இவன் படிக்கிற நேரத்தில் கவிதை எழுதிட்டு இருக்கான். எழுப்பி விட்டு கிண்டலே பண்ணிட்டாங்க எல்லாரும். அது ஒரு பக்கம் நடந்தது. பட் அதுதானே என்னவோ தெரியல. ஒரு கிஃப்ட் நமக்கு இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். வாய்ஸ் டைப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ஷன் பார்ப்பேன். கொஞ்சம் யூடியூப்ல நான் போட்ட பதிவுகள் எல்லாம் புக்கை தயார் பண்றது மொத்தத்தில் ஒரு 10 புக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். விட்ட பிறகுதான் தெரியும் எத்தனை டெய்லி எத்தனை பேர் போலீஸ் once more. Ready? Sir. வேண்டாம். இப்போ உள்ள போட்டா ஃபியூச்சர் தெரியல இப்படியா பண்ணுது. கள்ளிகுளம் கல்லூரியில் பிகாம் படித்த மாணவர்கள் 40 ஆண்டு கழித்து நெல்லையில் ஒன்று கூடியுள்ளோம். இந்த நிகழ்ச்சியை முன்னால் எங்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்களை கொண்டு கௌரவித்தோம். இதில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இது எங்களுக்கு மலர்மின் நினைவுகளை திரும்பவும் பயிறுவது போல் இருந்தது. மிக்க மகிழ்வாகவும் இருந்தது. அடுத்து நாங்கள் படித்த கல்லூரிக்கு சென்று அங்கு காமராஜர், ராஜா பலவேசமுத்து நாடார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அங்கு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம். அடுத்து நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாகுவதற்கு அடித்தளமாக இருந்து அது செயல்பட வழிவகுக்க உள்ளோம்.